என் இனிய மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நமஸ்கார் டு ஆல். வந்தனம், வணக்கம். உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. போன கிளாஸோட கன்டினியூவேஷன் கிளாசிஃபிகேஷன் படித்தோம். பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷனில் இப்போ லோகம் முழுக்க ஃபாலோ பண்ணுறது. மேக்ஸிமம் கண்ட்ரீஸ் ஃபாலோவிங் திஸ் 5 kingdom system of classification. 5 வகைப்பாடு என்பது உலகம் முழுவதும் பின்பற்றப்படுவதால், பெரும்பான்மையான நாடுகளில் பின்பற்றப்படுவதால், I like to give a brief introduction about this 5 kingdom system of classification. 5 வகைப்பாட்டை பற்றி ஒரு சின்ன அறிமுகத்தை தரலாம் என்று இருக்கிறேன். Actually, the system of classification by the scientist R.H. Whittaker. இந்த வகைப்பாட்டு முறையை அறிமுகப்படுத்தியவர் 5 kingdom system of classification introduced by அறிமுகப்படுத்தியவர் R.H. Whittaker. His classification based on the cellular organization, whether it is unicellular or multicellular, ஒரு செல்லினால் ஆனதா பல செல்லினால் ஆனதா, and the nuclear type, எந்த வகை உட்கருவினை பெற்றிருக்கிறது, and the chemical composition of the cell wall, செல் சுவரிலே என்ன வேதிப்பொருள் காணப்படுகிறது, செல் சுவர் இருக்கிறதா இல்லையா, whether they possess a cell wall or not. Then the mode of nutrition, எந்த வகை உணவூட்டம் காணப்படுகிறது, and the presence or absence of the nuclear membrane, உட்கருவினை சூழ்ந்து சவ்வு காணப்படுகிறதா காணப்படவில்லையா என்ற பலவற்றை அடிப்படையாக கொண்டு இந்த வகைப்பாடானது செய்யப்பட்டது. இதை பற்றி போன கிளாஸ்லேயே கொஞ்சோண்டு சொல்லியிருந்தேன், இருந்தாலும் கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கோம். Monera, according to R.H. Whittaker, the living organisms are grouped into 5 important categories, namely Kingdom 1 Monera, Kingdom 2 Protista, Kingdom 3 Fungi, Kingdom 4 Plantae and Kingdom 5 Animalia. Monera, Protista, பூஞ்சைகள், தாவரங்கள், விலங்குகள் என 5 உயிரினங்கள் பிரிக்கப்பட்டன. Unicellular prokaryotic organisms comes under Monera. ஒரு செல்லினாலான prokaryotic உயிரினங்கள் மொனீராவின் கீழே வரும். Unicellular eukaryotic organisms comes under Protista. ஒரு செல்லினாலான eukaryotic உயிரினங்கள் Protistaவின் கீழே வரும். Thalloid non-chlorophyllanous plants are defined as fungi. தாலஸ் உடல் அமைப்பை கொண்ட பச்சையம் அற்ற உயிரினங்களுக்கு பூஞ்சைகள் என்று பெயர். மல்டி செல்லுலர் யூகேரியோட்டிக் அனிமல்ஸ் கம்ஸ் அண்டர் பிளான்டே. பல செல்களை உடைய யூகேரியோட்டிக் உயிரினங்களுக்கு தாவரங்கள் என்று பெயர். மல்டி செல்லுலர் யூகேரியோட்டிக் அனிமல்ஸ் கம்ஸ் அண்டர் அனிமாலியா. பல செல்களை உடைய பல செல்களினாலான யூகேரியோட்டிக் விலங்குகள் விலங்குலகத்தின் கீழே வரும். அதான் படிக்கிறப்பே யூனிசெல்லுலர் முதல் குரூப் 2 யூனிசெல்லுலர்ல வருவா. ஃபங்கஸை பொறுத்தவரையும் யூனி ஆர் மல்டி செல்லுலர். ஈஸ்ட் படிச்சிருப்பேர், இட் கம்ஸ் அண்டர் யூனிசெல்லுலர். அதர் ஆர்கானிசம்ஸ் ஆர் மல்டி செல்லுலர். அப்புறம் மல்டி செல்லுலர் இது ஃபர்ஸ்ட். தென் ப்ரோகாரியோட் ஏற்கனவே சொல்லிட்டே இருந்தாலும் ஞாபகப்படுத்துறேன். ப்ரோ மீன்ஸ் ப்ரிமிட்டிவ், carrion means a nucleus. Organism with an incipient nucleus or primitive nucleus without nuclear membrane, nucleolus and the nucleoplasm, it is said to be primitive nucleus. The organism with this kind of nucleus is said to be prokaryote. உட்கரு சவ்வு அற்ற, நியூக்ளியோபிளாசம் அற்ற, உட்கரு மணி அற்ற மரபு பொருளாகிய டிஎன்ஏவை மட்டும் பெற்றிருந்தால் அந்த உட்கருவிற்கு தோன்றுநிலை உட்கரு என்று பெயர். அது இங்கு காணப்படும். All other organisms have eukaryote. U means true, carrion means nucleus. Organisms with a well-defined nucleus, வரையறுக்கப்பட்ட தெளிவான உட்கருக்கள் பாக்கி 4 தொகுதிகளிலும் காணப்படும். In Monera, the cell wall is non-cellulosic. Non-cellulosic இங்க செல் சுவரிலே செல்லுலோஸ் காணப்படாது. It is made up of polysaccharides and proteins. படிச்சிருக்கேன். Actually, in bacteria, the cell wall is made up of peptidoglycan or mucopeptide or murin. It's a combination of amino acids and sugar.
இந்த மொனிராவின் கீழ் வரக்கூடிய பாக்டீரியங்களிலும் சைனோபாக்டீரியங்கள் பாக்டீரியாவை ஞாபகம் செல் சுவரானது பெப்டிடோகிளைகான் அல்லது மியூகோபெப்டைடு அல்லது மியூரின் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு வேதிப்பொருளினால் ஆனது. இது அமினோ அமிலமும் சர்க்கரையும் சேர்ந்த ஒரு கலவையாகும். In protista, cell wall is present or absent. செல் சுவர் காணப்படலாம் காணப்படாமலும் இருக்கலாம். ஏன்னா ஒரு செல் விலங்குகளாக இருந்தால் அதில் செல் சுவர் இருக்காது. புரோட்டோசோவன் அதில் செல் சுவர் கிடையாது. அதுவே ஒரு செல் பிளான்டாக இருந்தால் அதில் என்ன இருக்கும்? செல்லுலோஸ் இருக்கும். ஸோ செல் சுவர் இல்லை அல்லது இருக்கும். In fungi, the cell wall is made up of fungal cellulose or chitin. Chemically, it is known as N-acetyl glucosamine. பூஞ்சையின் செல் சுவரானது பூஞ்சை செல்லுலோஸ் அல்லது கைட்டின் என்று அழைக்கப்படுகின்ற வேதிப்பொருளினால் ஆனது. அதோட கெமிக்கல் நேம் படிச்சிருப்பேன் N-acetyl glucosamine அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். நீங்கள் பூஞ்சை செல்லுலோஸ் அல்லது கைட்டின் ஞாபகம். நெக்ஸ்ட், in plant, the cell wall is made up of cellulose. தாவர உலகில் செல் சுவரானது செல்லுலோசினால் ஆனது. விலங்கு உலகிலே செல் வால் இஸ் ஆப்சென்ட், செல் சுவர் காணப்படாது. நெக்ஸ்ட் இஸ் நியூட்ரிஷன், உணவூட்டம். Here auto or heterotropic mode of nutrition takes place. தற்சார்பு மற்றும் தற்சாரா உணவூட்டம், சுயஜீவி அல்லது பரஜீவி உணவூட்டம் காணப்படும். Autotrophs are the organisms synthesis their own food materials. சுயஜீவிகள் என்பவை தமக்கு தேவையான உணவினை தாமே தயாரித்துக் கொள்வார்கள் with the help of chlorophyll, பச்சையத்தின் துணை கொண்டு. Heterotrophs are the organisms derive nutrients from others. அடுத்தவர்களிடமிருந்து உணவினை பிடுங்கி தின்பார்கள். அதுமாதிரி அடுத்தவர்களிருந்து பிடுங்கி தின்னான்னு வச்சுக்கோங்களேன், அவர்களுக்கு heterotrophs இருக்கு. Heterotrophs are the organisms derive nutrients from others. இந்த ஆட்டோட்ரோப்பை ரெண்டா பிரிச்சிருக்கான். One is photoautotroph, another is chemoautotroph. Autotrophs are the organisms synthesis their own food material. உணவை தானே தயாரித்துக் கொள்ளும். அதற்கு ஆற்றல் தேவை. They need energy. The energy needed for the synthesis of starch obtained from sunlight, we are calling it as photoautotroph. உணவு தயாரிப்பதற்கு தேவையான ஆற்றல் சூரிய ஒளியிலிருந்து பெறப்பட்டது என்றால் அதற்கு ஒளி சுயஜீவிகள் அப்படின்னு பேர், photoautotroph. The energy needed for the synthesis of starch obtained from chemicals. ஸ்டார்ச் தயாரிப்பதற்கு உணவு தயாரிப்பதற்கு தேவையான ஆற்றலானது வேதிப்பொருட்களிலிருந்து பெறப்பட்டால் அதற்கு கீமோ ஆட்டோட்ரோப், வேதி தற்சார்பு உணவூட்டம். இது ஒளி தற்சார்பு. அப்போ ஆட்டோட்ரோப்லையும் போட்டோ ஆட்டோட்ரோப் இருக்கலாம், கீமோ ஆட்டோட்ரோப் இருக்கலாம். எனர்ஜி சூரிய ஒளியிலிருந்து கிடைக்கலாம், கெமிக்கல்ஸ்லேருந்து கிடைக்கலாம். ஸோ ஆட்டோட்ரோப்ஸ். ஹெட்ரோட்ரோப் உனக்கு எப்பயும் தெரியும், மூணா பிரிச்சிருக்காங்க, சாப்ரோஃபைட்ஸ் அண்ட் பாரசைட். ஹியர் இன்னொன்று சிம்பயாண்ட் அப்புறம் வர சாப்ரோஃபைட் ஆர் பாரசைட்டாக இருக்கலாம். சாப்ரோஃபைட்ஸ் ஒரு ஆர்கானிசம் derive nutrients from dead organic matter. இறந்து போன மக்கி போன தாவர விலங்குகளின் உடலிலிருந்து உணவினை பெற்றுக்கொண்டது என்றால் அதற்கு மட்குண்ணி அல்லது சாருண்ணி என்ற பெயர். Parasites of the organism derive nutrients from live plants or animals. உயிருள்ள தாவரங்களிலிருந்தோ அல்லது விலங்குகளிலிருந்தோ தமக்கு தேவையான உணவினை பெற்றுக்கொண்டால் அதற்கு பாரசைட்ஸ்னு பேர். தட் இஸ் ஒட்டுண்ணிகள்னு பேர். எப்படி வேணாலும் இருக்கலாம். இங்க எடுத்ததுன்னா ஆட்டோட்ரோபிக் ஆர் ஹெட்ரோட்ரோபிக், சுயஜீவி அல்லது பரஜீவி. இங்க ஓடி வாங்கும் கம்ப்ளீட்லி ஹெட்ரோட்ரோபிக். பூஞ்சைகளை பொறுத்தவரை பரஜீவி உணவூட்டம் மட்டுமே காணப்படும். பரஜீவினா இப்பதான் சொல்லிக் கொடுத்துருக்கேன், derive nutrients from others. அடுத்தவர்களிடமிருந்து உணவினை பெற்றுக்கொள்வார்கள். இதை மூணா பிரிச்சிருப்பான். One is saprophyte, another is parasite, another is symbiont. இதுக்காக தான் இதுக்கு எழுதும். அப்போ ஃபங்கஸை பொறுத்தவரையும் சாப்ரோஃபைட்டாக இருக்கலாம், பாரசைட்ஸாக இருக்கலாம், சிம்பயான்ஸாக இருக்கலாம். சாப்ரோஃபைட்ஸ் ஆஃப் தி ஆர்கானிசம் derive nutrients from dead organic matter. இறந்து போன மக்கி போன தாவர விலங்குகளிடமிருந்து உணவினை பெற்றுக்கொண்டால் அதற்கு மட்குண்ணி அல்லது சாருண்ணி என்று பெயர். If they derive nutrients from live plants or animals, உயிருள்ள தாவரங்களிடமிருந்தோ அல்லது விலங்குகளிடமிருந்தோ பெற்றுக்கொண்டால் அவர்களுக்கு பாரசைட், ஒட்டுண்ணின்னு பேர். சிம்பயான்ஸ் மீன்ஸ் கூட்டுயிரி வாழ்க்கை முறை. சிம்பயாசிஸ்னால மியூச்சுவல் பெனிஃபிட்ஸ்னு பேர். In an association of two living organisms, both are benefited. We are calling it as symbiosis.
ஒரு நிகழ்வில் பங்கேற்கின்ற இரண்டு உயிரினங்களும் பலனடைந்தது என்றால் அதற்கு சிம்பயாசிஸ்னு பேர். சிம்பயான்ஸ்னு சொல்லுவான். அதுக்கு எடுத்துக்காட்டு ரெண்டு இங்கே ஞாபகம். உனக்கு பேர் லைக்கன்ஸ்னு பேர், இன்னொன்று பேர் மைக்கோரைசான்னு பேர். லைக்கன்ஸ் இஸ் நதிங் பட் த அசோசியேஷன் ஆஃப் ஆல்கே அண்ட் ஃபங்கை. ஆல்காக்களுக்கும் பூஞ்சைகளுக்கும் இடையே காணப்படுகின்ற ஒரு கூட்டுயிர் வாழ்க்கை முறை தான் லைக்கன்கள். இதை பற்றி அப்புறம் தனியாக படிப்போம். Mycorrhiza is the association of fungal mycelium with the roots of higher plants. உயர்த்தான வேர்களுக்கும் பூஞ்சையின் மைசீலியத்திற்கும் இடையே காணப்படுகின்ற ஒரு தொடர்பினை தான் நாம் மைக்கோரைசா என அழைக்கிறோம். இது ரெண்டை பற்றி டீட்டெயிலாக அப்புறம் பார்ப்போம். ஃபங்கஸ் படிக்கிறப்ப படிப்போம். ஸோ இதுக்கு ஃபங்கஸ் தெரிஞ்சு. பிளான்டே ஆட்டோட்ரோபிக். பிளான்ட் எல்லாம் சுயஜீவிகள். அனிமல்ஸ் ஆர் ஆல் ஹெட்டரோட்ரோபிக். விலங்குகள் அனைத்தும் பரஜீவிகள். தென் லாஸ்ட் ஒன் இஸ் நியூக்ளியர் மெம்பரேன். நியூக்ளியர் சவ்வு காணப்படுகிறதா இல்லையா? இட் இஸ் ஆப்சென்ட் இன் மொனீரா. புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமாலியா possesses நியூக்ளியர் மெம்பரேன். உட்கரு சவ்வு என்பது மொனீராவில் மட்டும் காணப்படாது. புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமாலியா எல்லாத்துலேயும் என்ன இருக்கும் அப்படின்னா சவ்வு காணப்படும். ஓகே, தேங்க்ஸ் அலாட். இதான் கிளாசிஃபிகேஷனில் மொனீரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமாலியா பை த சயின்டிஸ்ட் R.H. Whitaker. ஓகே, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கிளாஸில் ஒவ்வொன்றை பற்றி தனித்தனியாக நம்ம டிஸ்கிரிப்ஷன் பார்ப்போம். தேங்க்ஸ் அலாட்.